வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 134 புதன்கிழமை பிப்ரவரி 26, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் அறிவின் அருவி. நல்லூர் வட்டத்தின் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் செயல்பாடுகளில் முக்கியமானது அறிவின் அருவி. சென்னையில் தொடர்ந்து மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை 180 மாதங்கள் நடைபெற்று வந்த இந்த சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் நூற்றுக்கணக்கான சமூக தலைவர்களையும் நல்லூர் வட்டத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அவர்களில் பலர் தங்களது பேச்சு திறனை, மேடை பேச்சை வளர்த்து கொள்வதில் பெரும் பங்கு வகித்திருக்கிறது. சமூக உணர்வை, சமூக பொறுப்பை உணர்த்தியிருக்கிறது. 100வது அறிவின் அருவியில் ஈரோடு புத்தக திருவிழாவின் நாயகன் மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் அறிவின் அருவி தொடங்கி இருப்பதும், இந்த நிகழ்வு பிப்ரவரி 22 அன்று சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் நடைபெற்றதோடு நூலகத்தின் தலைமை அலுவலர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. எத்தனை ஜென்மம் நாட்டு வாழ்த்து பாடலோடு தொடங்கிய அறிவின் அருவிக்கு வருகை புரிந்தவர்களை மாணவி நிவேதா வரவேற்றார். லட்சிய சமுதாயம் என்ற தலைப்பில் தங்களது கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்தினர். பேச்சாளர்கள் பேச்சு பற்றி பார்வையாளர்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் இடம்பெற்றன. லட்சிய ஆசிரியர் காஞ்சனா தலைமையை அறிமுகம் செய்தார். செல்வி ஜெயலட்சுமி அம்மா, திரு நாகராஜ், செல்வி சிந்துஜா, செல்வி சஹானா ஆகியோர் பேச்சாளர்களை பாராட்டி பேசினார்கள். மாணவி நிவேதினி முழு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். இறுதியாக மாணவி திவ்யஸ்ரீ மகிழ்ச்சியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை. கண்காணிப்பு இன்றி தேர்வு எழுதிய சுப்பராயன் பள்ளி மாணவர்கள். சென்னை அமைந்தகரை சுப்பராயன் தெருவில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியை அவர்களின் நம்பிக்கை. நேர்மையாக இருக்கும் ஒருவரை கண்காணித்தல் அவரை அவமதித்தல் போன்றதாகும். அதுபோல் உண்மைத்தன்மையுடன் இருக்கும் மாணவரை தேர்வறையில் கண்காணித்தல் அவரை அவமதித்தல் போன்றதாகும். எனவே உண்மைத்தன்மை கொண்ட மாணவர்களுக்கு வழங்கும் அங்கீகாரமாக மேற்பார்வையாளரற்ற தேர்வறையில் இவர்கள். இது பற்றி ஆசிரியை தீபலட்சுமி நம்பிக்கை செய்திக்கு அளித்த பேட்டியில், இதை ஒரு 2-3 வருஷம் முன்னால் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படிக்கிற மாதிரி ஞாபகம். இதை எல்லா கிளாஸ்லேயும் சொல்லுவேன், பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னு. நேற்று தான் தோணுச்சு, நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. அழகாக உட்காந்து எழுதினாங்க பரீட்சை. அவங்களுக்கு யாரும் மேற்பார்வையாளரே இல்லை. நானாக கேட்டேன் அவங்கள, யார் இந்த மாதிரி போய் தேர்வு எழுத தயாராக இருக்கீங்க, அவங்களுக்கு மேற்பார்வையாளர் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபஸ்ட்டு கை தூக்குறேன் 4 பேருக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 2 கிளாஸ்லேருந்து தேர்ந்தெடுத்து 8 பேர் எழுதினாங்க. மகிழ்ச்சி. ஆம், இதன் மூலம் இம்மாணவர்கள் வருங்காலத்திலும் நேர்மையாகவும் வாய்மைக்கு பாத்திரமாகவும் திகழ்வார்கள் என்பதோடு மாணவர்களை ஆசிரியர்கள் எத்தகைய கண்ணோட்டத்திலெல்லாம் பார்க்க வேண்டும் என்று செய்து காட்டிய லட்சிய ஆசிரியை தீபலட்சுமி அவர்களுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழகத்தில் தன்னிகரற்ற ஊராட்சி கோடங்கிப்பாளையத்தின் வளர்ச்சிப் பணிகளை நேரில் காண வருங்கால தலைவர்கள் 30 பேர் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து வருகை. மார்ச் 2, 2025 ஞாயிறு அன்று நல்லூர் வட்டத்தின் வைய தலைமைக்குள் பயிற்சி பெற்று வருகிற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற 30க்கும் மேற்பட்ட வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தருவதை முன்னிட்டு கோடங்கிப்பாளையம் முன்னாள் தலைவர் உட்பட ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், முன்னாள் உறுப்பினர்கள், ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து மக்களும் வரவேற்க தயாராகி வருவதாக நல்லூர் வட்டத்தின் நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் தலைவர் காவி பழனிசாமி தெரிவித்தார்.
பல ஆண்டுகள் படித்தும் படிக்காமலும் உணரத் தவறிய வாழ்வியலை 1 மணி நேரத்தில் உணர்த்தும் சக்தி படைத்த அறிவியல் வாழ்வியல் கண்காட்சி குளித்தலையில். பிப்ரவரி 28, மார்ச் 1 ஆகிய 2 தினங்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் 4 பள்ளிகளை சார்ந்த 150 மாணவர்கள் நம் உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாடுகள், இயக்கத்திற்கு தேவையான சத்துக்கள், உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், அரிசி வகைகள், மேலும் இயக்கங்களில் குறைபாட்டால் ஏற்படும் விளைவுகள், அதற்கான அன்றாட வாழ்வியல் மாற்றங்கள் போன்ற கருத்துக்களை மிக தெளிவாக விளக்க உள்ளனர். 200 பக்கங்களுக்கு மேல் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய உடற்கூறியல் அறிவியலை பள்ளி குழந்தைகள் மிக அருமையாக செயல்பாடுகள் மூலம் விளக்கி காட்ட உள்ளனர். பெரியவர்கள் மட்டுமின்றி பிள்ளைகளையும் அழைத்து வந்து வாழ்வியலை உணர்த்தி விடலாம். இந்நிகழ்விற்கு கூடுதல் சிறப்பு விருந்தினர்களாக துவக்க விழாவில் திரு ரா மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர், திரு பாலு நல்லோர் வட்டம் சென்னை, திரு கோவை பாலா காய்கறி மருத்துவ ஆராய்ச்சியாளர், திரு ஜோஸ்வா எட்வின் ஆலிவ் ட்ரீ அசோசியேட்ஸ் திருச்சி. நிறைவு விழாவில் திரு ஹீலர் பாஸ்கர், திரு நவில சுப்பிரமணியம் நல்லோர் வட்டம் வழிகாட்டி, டாக்டர் ஆர் சுகுமார் ஸ்ரீ ஜெயரங்கா மருத்துவமனை திருச்சி, கவிஞர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு இம்முயற்சிக்கு மதிப்பு சேர்க்கவிருக்கிறார்கள் என்று நேச்சர் ட்ரஸ்ட் தலைவர் அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். இந்த காணொளிக்கு முன்னுரை தேவையா என்ன? நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.